சென்ற ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமது தொழிற்பள்ளி மாணவர்கள் முதல்வராக இடெக்கில் இருந்து மௌலவி எஸ் நிசார் அத்தாய் அவர்கள் இந்த தொழிற்பள்ளியில் சேர்ந்த பிறகு தன்னுடைய சொந்த அனுபவம் மற்றும் மாற்றங்களை பற்றி சிறிது நேரம் உங்கள் முன் உரையாற்றி வருவார். வந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் இதயம் கிடைத்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் கிசாலி, எங்கள் அப்பா பேர் சுல்தான். நான் மங்களபுரியிலிருந்து வரேன். இங்கே நான் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்ல இங்கே நான் படிக்கிறேன். இங்கே நான் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், நான் 7 இயர்ஸ் ஆலிம் கோர்ஸ் நான் ஓதி முடித்தேன். அத்தாய் அரபி கல்லூரியில் 7 இயர்ஸ் ஆலிம் கோர்ஸ் ஓதிக்கிட்டு இருந்தேன். அல்லாவோட கிருபையால் நான் நல்ல முறையில் நான் ஓதிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய 4வது வருஷத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு சொன்னால், நான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய் தந்தை ஒரு விபத்தில் சிக்கி என்னுடைய பெற்றோர் ஒரு சில அடிகளோட தப்பிச்சுட்டாங்க. என்னுடைய தந்தை வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அனைவரும் துவா செய்யுங்கள். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் இருக்கும்போது நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா நான் மதரசாவுக்கு போல நான் நின்றுவேன், நின்று அவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது எங்கள் அம்மா சொல்லியிருக்கலாம், அவங்களோட சுயநலத்துக்காக சரி இருந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ எப்படியோ ஓதி முடிச்சு ஒரு ஆலிமா நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் எங்கள் அம்மா சொல்றதை கேட்டு நான் ஓத ஆரம்பிச்சிட்டேன். ஓதிக்கிட்டே இருக்கும்போது எல்லா மதரசா மாணவர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். சரி, மதரசால கஷ்டப்படுறோம், சரி வீட்டுக்கு நம்ம 10 நாள் லீவில் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லா மாதம் மாணவர்கள் நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வீட்டில் 10 நாள் லீவுக்கு வந்தாலுமே நான் எனக்கு டிரைவிங் தெரிஞ்சதுனால நான் ஒரு ரோடு மேன் வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் மதரசா லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு ரோடு மேன் வேலை பார்த்து அதில் வர 100-200 சம்பாதிச்சு எங்கள் அம்மாட்ட நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி நான் போயிட்டு இருக்கும் போதே என்னுடைய 6வது முறை நான் ஓதும் போதே எங்கள் அம்மா அதிகமாக கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா சரி நான் நின்றுமா, நான் மாசம் விட்டு நான் போகிறேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அப்பயே எங்கள் அம்மா என்ன சொன்னா, நீ 6 வருஷம் முடிச்சிட்ட, இன்னும் 1 வருஷம் நீ இருந்தேன்னா ஒரு நல்ல ஆலிமா நீ வெளியே வந்துடலாம், ஏன்னா நீ இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்ட ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் எங்கள் அம்மா வார்த்தையை கட்டுப்பட்டு நான் முடிச்சிட்டேன். 7 வருஷம் ஆலிம் நான் ஓதி முடிச்சிட்டேன். ஓதி முடிச்சுட்டு எனக்கும் ஒரு ரூட் இல்லாமல் இருந்துச்சு, நான் எந்த வழியில் போகிறது. ஏன்னா நான் அப்போ +2 வரையும் தான் படிச்சிருந்தேன். எனக்குன்னு எந்த ஒரு ரூட் இல்லாமல் இருக்கும் போது நான் எங்கள் அம்மா சொன்னேன், நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேம்மா, நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு நீ 12th வரையும் தான் படிச்சிருக்க, வெளிநாட்டுக்கு போய் எப்படி நீ சம்பாதிப்ப, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் கஷ்டப்படான்னு பரவாயில்ல, நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலை பார்க்குறேம்மா நான் அப்படின்னு நான் எங்கள் அம்மா சொன்னேன். எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா நான் இடையில ஒரு சொன்னேன், எனக்கு படிக்கும் போல இருக்குமா, நான் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், மேலே ஏதாவது படிக்கும் போல இருக்கு, எனக்கு எலக்ட்ரிஷன் தான் ரொம்ப பிடிக்கும்னா அந்த இதில் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, ஆனால் அதுக்கு வாய்ப்பு எல்லாம் தரனாங்க தெரியல எனக்கு அப்படின்னு நான் எங்கள் அம்மான்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னோட ஆசைக்கு நிச்சயமா அல்லாஹ் உனக்கு கொடுப்பான், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான், அதை நீ தவறு விட்டுறாத அப்படின்னு எங்கள் அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்குலாம் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மங்களக்குடியிலேருந்து மாணவர்கள் இங்கே நம்பதால் உள்ள அஹமதி ஆசைக்கு சேர்ந்துருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்பதால் ஒன்று இருக்குதா, அஹமதி ஆசையம் ஒன்று இருக்கு, அங்கேயும் போய் சேரலாம், 1 வருஷம் கோர்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. வசதி, ஆனால் என்கிட்ட படிக்க வைக்கிறது காசு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்போ அந்த பசங்க சொன்னாங்க, இங்கே ஃப்ரீ தான், இங்கே காசுலாம் இல்லை, நீங்கள் படிச்சுன்னா உனக்கு ஒரு ரூட்டு கிடைச்சிரும், நீ இந்த லைனில் வந்துடலாம், உனக்கு எலக்ட்ரிஷன் பிடிக்குன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிஷன் உள்ள ரூட்டில் நீ வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. நான் உடனே எங்கள் அம்மா சொன்னேன்மா, இந்த மாதிரி எலக்ட்ரிஷன் இருக்குமா, இங்கே ஃப்ரீ தான், 1 இயர் கோர்ஸ், நான் இங்கே போய் சேர்ந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் அன்னைக்கு சொன்னேன் ஒரு வாய்ப்பு வரும், அதை நீ தவற விட்டுறாத அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கு, நீ எப்படியா சேர்ந்துரு, நீ ஃப்ரீ சொல்கிற அல்ல எனக்கு உனக்கு ஒரு வழி காமிக்கிறான், இந்த வழியை பிடிச்சி நீ எப்படியாவது வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அண்ணோட கீழ்கள் இங்கே சேர்ந்தேன். இங்கே சேரும் போதே எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. எனக்கு எலக்ஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். நான் ஆய்வு போவதற்குனால எனக்கு கொஞ்சம் மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். அப்படி இருக்கும் போது இங்கே வந்தேன். இங்கே அல்லாவோட கீழ்கள் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்களா இருக்கும், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் உள்ள பர்சன் தான்.